கூல் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். என்னங்க டீ கேட்டிங்களே, என்னங்க அம்மா? என்னப்பா அக்காவை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா? அதுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேம்மா. அம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா? ரொம்ப தலைவலியா இருக்கு. அதுக்கு என்னப்பா, அதை போட்டு தரேன். நீ வா, வந்து உட்காரு வா. தேங்க்யூம்மா. ஏங்க டீயை பிடிங்களா? நான் போய் புள்ளிக்கு காஃபியை போடுறேன், தலைவலிக்குதுங்கிறான். என்னாச்சுமா? அப்பா ரொம்ப சைலண்டா இருக்காரு. அப்பா ஏங்க உங்க புள்ளியும் உங்களை கூப்பிட்றான், நானே இவ்வளவு நேரம் காட்டு கத்தின்னு இருக்கிறேன். அப்படின்னாங்க யோசிச்சு நிக்கிறீங்க நீங்க? அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னா? இதுல பிளான் இல்ல, ஐடியா இல்லைன்னு இஷ்டத்துக்கு அளந்து விடுறான் அந்த இன்ஜினியர் பையன். பாடுறா இவர. அப்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதைத்தான் யோசிச்சு நிக்கிறீங்களா நீங்க? பின்ன வேற என்னத்த நான் யோசிப்பேன்? என் பொண்ணு வழியை யோசிக்கிறத விட்டுட்டேன். ஊருக்கு வந்ததுல இருந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோமேங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்தேன் நானு. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியாம குழம்பி போய்க்கிறேன் நானு. வீடுங்களாங்க ரெண்டும் கல்யாணம் வேணாம் நிச்சிங்க, சொல்லி வச்ச மாதிரியே. அப்புறம் நம்ம எப்படி வற்புறுத்தியாக கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? ஏற்கனவே உன்னை பண்ணி வச்சுட்டு தான் இப்படி உட்காந்து அவஸ்தப்பட்டுனுக்குறோம். இந்த பாருங்க, நீங்கள் விட்டுருங்க இந்த விஷயத்த. நந்தினிக்கு எப்போ விருப்பமாக இருக்குதோ, சந்தோஷுக்கு எப்போ விருப்பமாக இருக்குதோ அப்போ அதுங்களே வந்து சொல்லுங்க. அதுங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் போல், அதனால தான் கல்யாணம் வேணாந்துங்க. ஒரு வாரம் கழிச்சு பேசி பார்ப்போம். இல்லை அதுங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கவனிச்சுட்டு பொறுமையாக பேசிக்கலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்வதி. அந்த பசங்க எப்போ சண்டை போட்டுங்க, எப்போ சேர்ந்துருக்குதுங்கன்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க, அப்புறம் இந்த இப்படி முறுக்கின்னு இருக்குதுங்க. அதுங்க எப்போ எப்படி இருக்குதுங்கன்னு பார்த்துக்கின்னா நம்ம கல்யாணம் பேச முடியும்? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சரிப்பட்டு வர மாதிரி தோணல. விடுங்கப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு பேசி பார்ப்போம். எவ்வளோ நாள்ப்பா வெயிட் பண்ணுறது? அதான் உன் தங்கச்சியோ எனக்கும் ஒரு ஐடியா கிடையாதுன்னு சொல்லிச்சு. இந்த அவனை கேட்டால் அந்த சிடுமூஞ்சி பையன் என்கிட்ட எந்த பிளானும் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு தெரியாது, டைம் எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டான். இப்படி இருக்கும்போது நான் இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது? அப்படியே காற்றுலேயே கை வீசின்னு இருக்கிறதா நான்? கரெக்டு தான்ப்பா, ஆனால் அவங்க ரெண்டு பேருமே டைம் சொல்லியிருக்கலாம். ஓகே, மேபி அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல். சரியானதுக்கப்புறம் நம்ம வேணா பேசி பார்க்கலாமேப்பா. அதை தான்ப்பா நானும் உன் அப்பா கிட்ட சொல்லுங்கிறேன். பிரச்சனை முடிஞ்சதும் பேசி பார்க்கலாம். இவரு நாடா குதிக்கிறாரு. நான் ஒன்றும் குதிக்கலாம் இல்லைடியே, நிச்சயம் முடிஞ்சிச்சு. சரி, கல்யாணத்தை ஆடி மாதத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, என்னமோ போங்க, யாருன்னா எப்படின்னா போங்க. ஆனால் இந்த கல்யாணம் பாரு, ஒரு 3 மாதம் தான் என்னால் பொறுத்து இருக்க முடியும். அதுக்கு மேலேயும் இதுங்க தள்ளி பிடிச்சிங்கன்னு வையா, எனக்கு சரிப்பட்டு வர்றது சொல்லிட்டா நான் வந்து நீங்கள் வெளியே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் எங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்போ வெளியே மாப்பிள்ளை பாப்பனெல்லாம் சொல்லின்னு கிடக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுரி. 3 மாதம் தான் டைமு. ஃபோனை போட்டு அந்த சிறு மூஞ்சிக்கிட்ட சொல்லு, 3 மாதம் தான் உங்கள் மாமனார் டைம் குத்துக்கிறாருப்பா, அதுக்குள்ளே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லு. அப்படியோ அவன் எதனா சொல்லி கிராக்கி பண்ணான்னு வையே, அப்படியே ஓடிப்பிட்டு சொல்லு அவனை. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவர் புதுசா இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாரு. நான் எந்த பிரச்சனையும் பண்ணல பார்வதி. நான் ஒரு தகப்பனா கரெக்டாக தான் பேசுறேன். இங்கே பாரு, நிச்சயம் மூஞ்ச பொண்ணை எத்தனை நாள் வீட்லயே வச்சிருக்க முடியும்? ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கல்யாணம் தடைப்பட்டு போச்சு. 2 பேருமே அப்போ இருந்த மனநிலைக்கு கல்யாணத்தை வேணான்னு சொல்லிவிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா 2 பேருமே டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ டைம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது? இல்லை ஊரில் இருக்கிறவனுங்க வாயை எவ்வளோ நாள் அடிக்க முடியும்? கல்யாணம் நின்று போச்சுன்னு என் காது பட எல்லாரும் பேசின கிடக்குறானுங்க. இந்த ராபர்ட்டு என் பொண்ணுக்கு சாபமா கூட்டு தொலைகிறான். எல்லாம் தெரியும் தானே உனக்கும்? நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லு கிடக்குறான் அவன். அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பண்ணாதா? அந்த இளவெடுத்தவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம விட்டு போனோம் கல்யாணம் வேணான்னு, அந்த சிறுமுஞ்சி பையனும் கல்யாணம் வேணாங்கிறான். தள்ளி போயினே இருக்குது. எனக்கு எனக்கு இதுவே ரொம்ப மன உளைச்சலாக ஆகுது பார்வதி. நான் உண்மையிலே 2 பேரும் சம்மதம் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கின்னு இருந்தேன். சரியா தாங்க சொல்றீங்க, இருந்தாலும் நீ ஒன்றும் இழுக்காத. ஏற்கனவே அதுங்க 2 இழுத்த இழுப்புக்கள்லாம் நம்ம பின்னாடியே போனோம். இதுக்கு மேலேயும் போக முடியாது. அந்த சிறு மூஞ்சனுக்கு ஃபோனை பண்ணி 3 மாதம் தான் டைம் கொடுத்துக்கிறாருப்பா, நீ சீக்கிரமாக சொல்லுப்பா, நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் மாப்பிள்ளையை வேறு இடத்துல பார்ப்போம்ப்பான்னு சொல்லு. அப்படி சொல்லு, அப்போ தான் பயத்துலையாவது சரின்னு சொல்லுவான். ரொம்ப அதிரடியான முடிவா இருக்கேன் மாமா. என் அண்ணன் பாவம் இல்லையா, நந்தினி இல்லாம அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் டைம் கொடுங்க. சும்மா இருக்கியா நீ? வாயை திறக்காத. எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வந்தது. நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீன்னா 2 கல்யாணம் இந்நேரம் முடிஞ்சிருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டு புட்டு நல்லா என்னத்த சொல்றதோ தெரியல, ஓடி போயிடுங்கிறது.
சரி ஒத்துக்கிறேன், என் மேல தப்பு இருக்குது தான், நல்லா ஒத்துக்கிறேன். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் மாமா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் உண்மையான காரணமே நீங்க தான் மாமா. ஏன்னா நீங்க தான் ஒரே மேடையில 2 கல்யாணங்கிறதையே ஆரம்பிச்சு விட்டீங்க, இதே வீட்டுல இதே இடத்துல. அதுதான் இவ்வளவு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிருக்குது. இது நடி இந்த பொண்ணு ஏன் மேல பழிய போகுது? அதானே ஏண்டி அம்மா, பெரியவங்க நாங்க ஆசைப்படுவோம் 1000 விஷயம். ஆனா உங்ககிட்ட கேக்குறோம்ல, வேணுமா வேணாமா விருப்பமா இல்லையான்னு கேக்குறோம்ல, கேட்டுட்டு தானே எல்லாத்தையும் செய்யறோம். இந்த இப்ப கூட சந்தோஷ் கிட்ட அவர் உட்காந்து பேச தானே செஞ்சாரு. உன் அண்ணன் ஒத்துக்கல, அதுக்காக தான் இப்போ ஒரு கெடு வைக்கிறோம். அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. நீ நான் அப்படியே பிள்ளைகிட்ட மாத்தி போடுற. இப்போ என்னத்த நீங்களும் மாமா சொன்னது தப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க? அப்ப 3 மாசத்துல என் அண்ணன் சரின்னு சொல்லலைன்னா வெளியே மாப்பிள்ளைய பாத்துருவீங்களோ? வெளியே மாப்பிள்ளை பாக்குறோம், பார்க்கல. 3 மாசம்னு கெடு வச்சாதான் உன் அண்ணனும் வழிக்கு வருவான், நந்தினியும் வழிக்கு வருவா. உன் மாமா சொன்னது எல்லாம் கரெக்டு தான். நான் இப்போ அது பேச்சு இல்லை, நீ பதில் சொல்லு. இவரு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா, இல்ல நீ குறுக்கு புத்தியை வச்சுக்கின்னு குறுக்கு வேலையெல்லாம் செஞ்சியா அதுதான் காரணமா? அதெல்லாம் கரெக்டு தான், என் மேல தப்பு இருக்குது, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த தப்புக்கு காரணமா இருந்தது மாமா தானே. அப்பா இந்த பைத்தியத்தை யார் பேச சொன்னது முதல்ல? அப்பா நீங்க எதுக்கு இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? அம்மா அவளை போக சொல்லுங்கம்மா இங்க இருந்து. அவ பண்ண தப்பு என்னைக்குமே அவ ரியலைஸ் பண்ண மாட்டா. அவ பண்ண தப்புக்கு அவ மட்டும்தான் காரணங்கிறத அவ ஒத்துக்கவே மாட்டா. எப்பவுமே சுத்தி இருக்கிற சூழ்நிலையையும் சுத்தி இருக்க மனுஷங்க மேலேயும் தான் அவ பழி போடுவா. இதே தானே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா அவ. போடி இங்க இருந்து முதல்ல. சரி போறேன், நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல. ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனுஷங்களை தப்பா யோசிக்க வைக்குது, அதைத்தான் நான் சொன்னேன். அப்படித்தான் நானும் தப்பு பண்ணிட்டேன். நான் மாமாவெல்லாம் குறை சொல்லலை, பிரச்சனைக்கு பேஸ்மெண்ட்டே மாமான்னு தான் சொன்னேன். அடிங்க ஓடி போடி முதல்ல இங்க இருந்து. திரும்ப திரும்ப அதையே சொல்றா பாரு. உனக்கு மூளை சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். போடி இங்க இருந்து. நான் போயிட்டேன்பா. ஏங்க அது பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. விடுறியே, இது பேச்செல்லாம் சபையில் ஈடுபடாது. நீ ஃபோனை போடு அந்த சிடு மூஞ்சனுக்கு. ஃபோனை போட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்லுன்னா அப்பதான் சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ஆமாம்மா, அப்பா சொன்ன மாதிரியே நீங்க சொல்லிடுங்களேன். ஏன்னா சந்தோஷம் நந்தினியும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. பட் விட்டு கொடுக்கறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க ஃபோனை போட்டு சொல்லுங்க. இந்த விஷயத்துக்காகவே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க பாருங்க. சரிப்பா. இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க நான் பேசிக்கின்னு இருந்தேன், ஒரு சரின்னு சொல்லல. உன் புள்ள சொன்னதும் சரிப்பாங்கிற. ஏன்டி திருந்தவே மாட்டே நீ எல்லாம்? அதெல்லாம் அப்படிதான். இந்தாங்க டீயை பிடிங்க. அது சரி, அந்த டீ சல்லுன்னு ஆயிட்டு இருக்கேன்டி, கொஞ்சம் சூட பண்ணி எத்தணும் வாடியே. சரி போறேன், ஆனா இன்னொரு முறை டீ எடுத்துன்னு வந்தா அதை குடிச்சிட்டு என்ன வேணாலும் பேசுங்க நீங்க, அவள் தான் நான் சொல்லுவேன். ஏண்டிய பேண்டு கொடுத்தது கையில போடுறதுக்கு நீ என்ன தலகணியில போட்டு வச்சிருக்க? கொடுத்துட்டல, அதுக்கு மேல எதுவும் பேசாத, கிளம்பு. ரொம்பலாம் பேசாதண்ணா, நானாச்சும் பேண்டெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துக்கிறேன், நீ என்ன வாங்கி வந்து கொடுத்த எனக்கு? சரி வாங்கலன்னா கூட பரவாயில்ல, அங்கே போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா இல்லை மெசேஜ் பண்ணியா இல்லை நீ நாங்கள் மிஸ் தான் பண்ணியா? ஒன்றும் பண்ணலை போல இருக்குது, நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டு வந்துருக்குற. துபரு, அந்த பேண்டை வாங்கலைன்னா நீ உக்காந்து அழுவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கி வச்சேன். தூக்கி அடிக்க வச்சிடாத, அதை போயிடுங்கிறது முதல்ல. பேசுறா பேச்சா அப்படியே நல்ல விளாட்டம் போடி. சரி பாறேன், ஆளுக்கான வாட்டி விட்றீங்களா? ஒரு காலத்தில் மணி 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 நிவீங்க, இப்போ எல்லாம் துரத்துறீங்க என்ன? அப்படி மணின்னு எல்லாரும் கூப்பிட்டு வச்சுக்கினதுனால தான் நீ எல்லாருக்கும் பெருசா சங்கு ஊதுறேன். துபரு போயிடும் இதே இங்கிருந்து, எனக்கு ஏற்கனவே ரொம்ப கடுப்பா இருக்குது, போடிங்கிறது. சரி போறேன், எறும்புல சாக்லேட் வச்சுக்கிறேன், எத்தனை வந்து தரட்டா? சாப்பிடு, டென்ஷன் போயிடும். வேணவே வேணாம், அப்புறம் அதையும் தின்னுட்டு என் சாக்லேட்டை காலி பண்ணிட்டால் இன்னும் கத்துவ நீ. போடி முதல்ல இங்க இருந்து போடி, என்னால முடியலடி, டயர்டாகுதுடி எனக்கு. என்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்கு நந்தினியே. வேணாம்மா தாயே, தயவு செஞ்சு போய் தொலை இங்க இருந்து. நீ ஒரு பக்கம் நச்சு நச்சுங்கிற, உன் அண்ணன் ஒரு பக்கம் நச நசங்கிறான். ஐயோ பெத்து விட்டுக்கிறாங்க பாரு புள்ளிங்கள, நல்லா போ இங்க இருந்து முதல்ல. சரி போறேன்னு சொல்லிக்கினே தான் இருக்கிறே தவிர போக மாட்டேன். இப்ப நீயா போறியா இல்ல நான் உன் கழுத்து பூச்சி வெளியே தள்ளுவா? ஈரடி, ஒரு முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா? என் வாழ்க்கையில தான் நீ அவன் அண்ணனை நல்லா கும்மி அடிச்சு டான்ஸ் ஆடுறீங்களே, அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன இருக்குது என் வாழ்க்கையில நீ சொல்றதுக்கு? போ. என்னடி நாளைக்கு நீ சும்மா என்ன விரட்டின்னு இருக்கிற? எங்க பாரு, உனக்கும் என் அண்ணனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியணுமா? அப்படி இல்லைன்னா உனக்கு மாப்பிள்ளைய வேற இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். அத்திய மாமாவும் பேசிக்கிட்டாங்க. என்ன சொன்ன? ஹால்ல அதை தாண்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. 3 மாசத்துல நீ அண்ணனும் ஒரு முடிவு சொல்லணுமா உங்க கல்யாண விஷயத்துல. அப்படி இல்லைன்னா உனக்கு வெளியே மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அத்திய மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இதெல்லாம்? எப்படி அவங்க 2 பேரும் அந்த முடிவு எடுப்பாங்க, அதுவும் என்ன கேட்காம? அத்தை எடுக்கலடி இந்த முடிவை, மாமா தான் எடுத்தாரு. மாமா ரொம்ப கோவமாயிட்டாரு நீங்க 2 பேரும் டைம் கெடுத்ததுனால. அதனால தான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம நீங்களும் ரொம்ப இழுத்துக்கிட்டே போறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சீக்கிரமா ஒரு முடிவை சொன்னீங்கன்னா தானே அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு. அவங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என் நிம்மதியை பறி கொடுக்க முடியுமா? ரொம்பலாம் பேசாதடி, என் அண்ணன் உன்னை நல்லா தான் பார்த்துப்பாரு. உனக்கு அவருக்கு சண்டை வந்தாலும் என் அண்ணன் தானே உங்ககிட்ட வந்து பேசுறாரு.
விடு. அப்புறம் என்ன நிம்மதியாக இருக்க முடியாதுன்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நியாயமாக பார்த்தா நான் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் நான். போயிடு, எதுவும் பேசாத. நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, அதனால நிம்மதி இல்லாமல் இருக்க. ஆனால் நான் உன் அண்ணனுக்கு எந்த தப்பையும் பண்ணலடி. தப்பு பண்ணலல்ல, அப்போ கல்யாணத்தை பண்ணிக்க, நிம்மதியாக தான் இருப்பேன். என் அண்ணன் அந்தளவுக்கு உங்ககிட்ட மோசமெல்லாம் நடந்துக்க மாட்டார், உன் அண்ணன் நடந்துக்கிற மாதிரி. என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை. ஏய் நடிக்காத. என்ன சொன்ன இப்போ? என் அண்ணன் உங்ககிட்ட மோசமாக நடந்துக்கிறாரா? என்ன நடந்துக்கிறாரு? இல்லை சொல்ல. அதெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன்டி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் அண்ணன் மோசமெல்லாம் நடந்துக்கல, என்னை தள்ளி வச்சிருக்காரு, அவ்வளோதான். அது நீ ஒழுங்காக இருந்தாலே போதும். முன்ன மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க, அவ்வளோதானே? அதெல்லாம் இருக்கட்டும்டி. நீ உன் விஷயத்தில் ஒரு முடிவெடு. சீக்கிரமாக என் அண்ணன்கிட்ட பேசி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்க. கடன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க. உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்குலாம் சரி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே நோ சொன்னது எனக்கு பெரிய ஷாக் ஆகி போச்சு. இந்த மாதிரி எதுனாலும் சீக்கிரம் பேசி முடிச்சிடு. உண்மையாவே தான் வேற மாப்பிள்ள பாப்பன்னு சொன்னாரா அப்பா? ஆமாண்டி, நான் என் காதுபட கேட்டுட்டுல வந்தேன். நிச்சயத்தை எனக்கு அவரு கூட முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள மட்டும் வேற இடத்துல பாப்பாரா அவரு? இல்ல அவர் மனசுல என்ன நினைச்சுனுங்கிறாரு? பின்ன நீங்கள் லேட்டு பண்ணிக்கினே இருப்பீங்க. மாமா என்ன பண்ணுவார் பாவம்? உன்னை இங்கே வச்சிருக்கிற வரைக்கும் அவருக்கு வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்காதே? என்னது? அப்படித்தான் அவர் அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அதைத்தான் வாங்கிட்டு வந்து சொன்னேன் உங்ககிட்ட. கஸ்மாலம் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறல நீ? ஏன் ஒட்டெல்லாம் கேட்கலடி பைத்தியக்காரி. ஹாலில் உட்காந்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நின்னேன், அப்பதான் எல்லாத்தையும் கேட்டேன். கடைசியாக நானே கொஞ்சம் வாங்கி கட்டிக்கின்னு வந்துட்டாங்க இருந்து. கடவுளே, நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தேன். ஆனா இப்ப கடைசியில இங்கேயும் இப்ப பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்கல்ல. நிம்மதியாவே விட மாட்டாங்க போல இருக்குது. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஒன்று சொன்ன கேப்பியா? சொல்லி தொலை. உனக்கும் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு ராகுல் சொன்னான். அதுக்குள்ள சொல்லிட்டேன் நான். அவன் சொல்லிட்டாண்டியா, இப்போ அதுவும் முக்கியம். இங்கே பாரு நந்தினிய, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நீயும் சந்தோஷ் அண்ணனும் சண்டை போட்டதே இந்த சௌமியாவால தான். என்ன பிரச்சனைக்காக சண்டை போட்டிங்களோ அதே பிரச்சனையை சௌமியா ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறா. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த சிரிக்கி பிளான் பண்ணி தான் என் அண்ணனுக்கு கிஸ் பண்ணிக்கிறா. அதுவும் இல்லாமல் நீயும் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் என் அண்ணனை என்ஜாய் பண்ணுறியான்னு கேட்டுக்கிற. இது எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை. அந்த குடிகாரி கொடுத்த முத்தத்திலேயே அவர் சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ண போறாரு. எது நீ கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. எப்படி நீ அப்படி பேசுவ? அண்ணனை பார்த்தியா? இல்லை நான் கேட்குறேனே. ஏன்னா அது ஒரு கோவத்துல பேசிட்டேன்டி. அப்ப கூட நீ சொல்லியிருக்க கூடாது நந்தினி. உனக்கு கோவம் இருந்திருந்தா தனியா போய் சொல்லியிருக்கலாம். சந்தோஷ் அண்ணன் மேல இத்தனைக்கும் தப்பு இல்லை. சௌமியா வந்து முத்தம் கொடுத்தா அவர் நடி பண்ணுவாரு. அவர் ஏதோ சும்மா நின்றுக்கிறாரு தெரியாம. அதுக்குன்னு அப்படி எல்லாம பேசுறது. தனியா இருக்கும்போது பேசியிருந்தா பரவாயில்ல. அத்தனை பேர் முன்னாடி பேசி அண்ணன் அசிங்கப்படுத்திட்டல நீ. அண்டா குண்டா அடுக்கு சட்டி சொம்புன்னு எல்லாத்தையும் தூக்குறியடி உன் அண்ணனுக்கு. அது சரி, நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க. எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிடுறது. ஒருத்தர் கூட என் பக்கம் வந்து நிற்க மாட்டீங்கல்ல. ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் தெரில. வயிற்றுச்செல்லாம் வருது. உன்னையெல்லாம் ஃப்ரெண்டு இல்லை சொல்லவே கூடாது அப்படிலாம். ரொம்ப பேசாதடியே. ஏன் அப்படிதாண்டி பேசுவான் பட்டாணியா? ஏன்டி உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒருத்தி முத்தம் கொடுக்க வரா, இல்லை கொடுத்துட்டா, அப்படி ஏவா நின்றுக்கிட்டு இருப்பான் உன் அண்ணன். அப்போ யார் வேணாலும் உன் அண்ணனுக்கு முத்தம் கொடுக்கலாமா? அந்தால அப்படியே எல்லாத்தையும் நின்று வாங்கிப்பானா? அப்போ நான் என்ஜாய் பண்ணுறான்னு தானேடி சொல்லுவேன். வேற என்னடி சொல்ல தோணும் எனக்கு? அவளை பிடிச்சி தள்ளி இருந்தாலோ இல்லை ஓங்கி அடிச்சிருந்தாலோ கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும்டி. அவ்வளோ பேர் நிற்கிறாங்கங்கிறதுக்காக அந்தால அப்படியே நின்றுட்டாண்டி. எனக்கு எப்படி திரும்ப இருக்குது இப்போ நினச்சா கூட. விட மாட்டேன் போல இருக்கே. சரி, ராகுல் சௌமியாவை தள்ளி விட்டான்ல, அப்ப சௌமியா கூட இருந்த கரினா கீழே விழுந்திருக்கா. சௌமியா ஏன் கீழே விழல? சௌமியாவை யார் தாங்கி பிடிச்சது? சௌமியாவை மனோஜ் அண்ணன் பிடிச்சாரு. உன் அண்ணன் என் புருஷன் தாங்கி பிடிச்சானா? அவளை எங்க பிடிச்சான்? ஏய் என்ன பேசுற நீ? சி, நான் இப்படி சொன்னதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதுவும் உன்கிட்ட. எங்க பிடிச்சாரு? இல்ல சொல்லு, எங்க பிடிச்சாரு சௌமியாவை? ஒருத்தவங்க கீழே விழுறாங்கன்னா எப்படி பிடிக்க முடியும்? அவங்க கை இடுப்பு அவங்கள மொத்தமாக தான் பிடிச்சி நிறுத்த முடியும். அப்போ நான் கூட தான் மனோஜை பார்த்து கேட்கலாம். அவள் இடுப்பை பிடிச்சி எப்படிடா தூக்குவேன், நீ என்ன அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறியான்னு நான் கூட தானே கேட்டிருக்கலாம். எனக்கும் விஷயம் தெரியும் தானே இப்போ. ஆனால் நான் கேட்டேனா பாரு, நான் டீசெண்டாக அமைதியாக இல்லை. ஏன்னா எனக்கு மனோஜை தெரியும். அது ஏதோ சின்னதாக ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததாமே, அதனால் அவள் கீழே விழுந்து அசிங்கமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பிடிச்சிருக்கிறாரு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அதுக்குன்னு நான் மனோஜ்கிட்ட போய் சண்டை போட்டால் அதெல்லாம் ரொம்ப கேவலமாக ஆயிரும்டி. நீயும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இத்தனைக்கும் சந்தோஷ் அண்ணனும் அதே இடத்துல தான் இருந்திருக்காரு. ஆனால் அவரு ஒன்றும் சௌமியாவை தாங்கி பிடிக்கலடி. அதை யோசிச்சு பாரு. அவர் பிடிக்கணும்னு நினச்சிருந்தாலும் உன்னை பார்த்து பயத்திலேயே ஓரமாக நின்று இருப்பாரு. கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம். எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுகிற. ராகுல் தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னானேடி. நீங்கள் எப்படி நின்றுக்கிட்டு இருந்தீங்க, சௌமியா எப்படி விழுந்தா, ராகுல் எப்படி தள்ளி விட்டான், எல்லா கதையும் என்கிட்ட சொன்னான். அந்த கிறுக்கு நைய அந்த பொண்ணு சின்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறத கூட தெரியாமல் தள்ளி விட்டுருக்கான் பைத்தியக்காரன்.
கரெக்டு தான், சின்ன ட்ரெஸ் தான் போட்டிருந்துச்சு அந்த சனியை. அதனால தான் மனோஜ் பிடிச்சிருக்காரு. சந்தோஷம் அப்போ மனோஜ் அண்ணன் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தாரு. சௌமியா விழுந்ததுமே சந்தோஷ் பின்னாடி போயிட்டாரு. பயம் எல்லாம் உன் மேல இருக்க பயம்தான். அப்படியா சொல்கிற? ஆமாங்கிறல்ல, அவருக்கு உன் மேல ஏகப்பட்ட பயம் இருக்கு. அதனால தானே உன்னை லவ் பண்ண விஷயத்த வாங்கிட்டே சொல்லாம பயந்து ஓரமா நின்றுக்கிட்டு இருந்தான் என் அண்ணன் அத்தனை வருஷமா. என் அண்ணன் பாவண்டியே. சில விஷயத்துல கொஞ்சம் நீ சொன்ன மாதிரியே அது நான் சொன்னதான் இருக்கும். ஆனா என் அண்ணன் நல்லவருடியே. இந்த மாதிரி என்ஜாய் பண்றியானெல்லாம் நீ கேட்டது ரொம்ப தப்புனது நீ. அது தப்புன்னு தான் எனக்கும் தெரியுமே, இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ எப்படி உன் அண்ணன் கண்ணத்தில் கிஸ் பண்ணலாம்? நானே இன்னும் கிஸ் பண்ணலடி அவரை. இன்னுமா பண்ணல? கொடுத்துருக்கேன், ஆனால் கண்ணத்தில் கொடுத்ததில்ல. சும்மா கையில், ஷோல்டரில், செஸ்ட்லலாம் கொடுத்துருக்கேன். எனக்கு கட்டி பிடிக்கிற போது நல்லா இருக்குமா, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதுக்கு மேலே பேச வேணாம். குலுக்குலுன்னு இருந்துச்சுடி நீ பேசும்போது. மானம் கேட்டதே. சி போய்ங்கிறது முதல்ல. போறேன். இப்போ என் அண்ணன் மேல சண்டை போயிடுச்சா? சி, என் அண்ணன் மேல இருந்து கோபம் போயிடுச்சா? கொஞ்சம் போயிடுச்சு, இருந்தாலும் என்னை ஏகப்பட்ட டென்ஷன் பண்ணியிருக்காரா, அதெல்லாம் என் மைண்டில் இன்னும் இருக்குது, போக மாட்டேங்குது. போயிரண்டியே, எல்லாத்தையும் போக்க வச்சிடுறேன் நானே. பேரு நான் கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்ட பேசினேன். அதுக்குள்ளவே என் அண்ணன் மேல இருக்க போதி கோவம் உனக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினேன் நான் மீதி கோவமும் போயிடும். நீ அண்ணனை சீக்கிரமா கல்யாணத்துக்கு சரின்னு கூட சொல்லிடுவீங்க. பக்கடா, ஆனாலும் நான் கல்யாணத்துக்குலாம் சரின்னு சொல்ல மாட்டேன்டி. என்னாலலாம் சீக்கிரமாக உன் அண்ணன் கிட்ட போய் மாட்டிக்க முடியாது, அவ்வளோதான். என்னைக்காவது ஒரு நாள் மாட்ட தண்ணடி போற, அதை கொஞ்சம் சீக்கிரமாவே மாட்டி தொலையண்டி. அப்ப பிராக்டிஸ் ஆயிடும்ல உனக்கு. ஓடி போடி வெண்ணம் அவளை. வெண்ணம் அவளோ தொன்னம் அவளோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்பா. அப்புறம் மாமா வெளியில இருந்து மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. யாரையாவது ஒன்றத்தை கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டு நீ அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. அப்புறம் நீ அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும் காலம் பூரா. பார்த்துக்க, என் அண்ணன் மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட நீ வாழணும். பார்த்துக்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னடி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? அமைதிரு. நான் என்னைக்கா இருந்தாலும் உன் அண்ணனுக்கு மட்டும் தான் பொண்டாட்டியாக இருப்பேன். ஆனால் முதல்ல நான் அந்த ஆளை சரி பண்ணணும்டி. சரி பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தாண்டி நான் அந்த ஆளை கட்டுவேன். கட்டிக்கிட்டு கூட சரி பண்ணலாம் தானே? ஆஹாண்டி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன் அண்ணன் என்ன அப்புறம் டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துருவாரு. என்னாலலாம் அப்படி போய் மாட்ட முடியாது அவர்கிட்ட. ஆனா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நந்தினி, உன்னை பார்த்து பயந்த ஒரு ஆளுகிட்ட நீ பயந்து இருக்கிற பத்தியா, அதுதாண்டி பெரிய காமெடியாகவே இருக்குது. சே சிரிக்காத போ. வாரேன், இதுக்கு மேலலாம் இங்கே நின்று பேச மாட்டேன். நான் போய் என் புருஷன்கிட்ட பேசிட்டு அப்படியே அவருக்கு வாங்கி வச்ச பேண்டையும் கொடுத்துட்றேன். அவருக்கு மட்டும் ஸ்பெஷலில் ஒரு பேண்டு வாங்கியிருக்கிறேன். போய் கொடு. உன் அண்ணனுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எங்க, சரி நான் போய் பேண்டை கொடுக்குறேன். பாய்டி. மணி இப்படியே இருந்துட்டா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். பழைய மணிக்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கே புத்திமதி சொல்லிட்டு போறாளே, அதுவும் ரொம்ப சரியா சொல்லிட்டு போறா எல்லாத்தையும். கடவுளே, இவ இப்படியே இருக்கணும். இது உங்களுக்காக வாங்கினது மனோஜ், இதை போட்டுக்கோங்க, உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியா? கேட்பேன், ஆனா நான் இதை ரொம்ப ஆசையா வாங்கினேன் உங்களுக்காக. வாங்கிக்கோங்களேன். அட்லீஸ்ட் நீங்க வாங்கி ஓரமாவாச்சு வைங்க, போட்டுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வேணான்னா வேணாதான். ரொம்ப ஓவரா தாங்க பண்றீங்க. நான் இது எவ்வளவு ஆசையா வாங்கினேன் தெரியுமா? இது ரொம்ப ஸ்பெஷல். இது புலிக்கன் பீட்ஸ். இது எப்படி தெரியுமா இருக்கும்? புலியோட கண்ணு மாதிரியே இருக்கும். டைகர் ஐ பீட்ஸ் இதுக்கு பேரு. நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினேன். 250 ரூபா கேட்டாங்க தெரியுமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் வாங்கினதெல்லாம் கூட வெறும் 30 ரூபா தான். 120 ரூபாலேயே எங்கள் 4 பேருக்கு வாங்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் டபுள் அமௌண்ட்டு, அதையும் தாண்டி 10 ரூபா, 250 ரூபா போட்டு வாங்கியிருக்கேன் நான். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இது புலி கண்ணா இருந்தாலும் சரி, பூனை கண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு வேணாம். இவ்வளோ நேரம் கையை நீட்டிக்கிட்டு இருக்கேனே கொடுக்கறதுக்கு, அதுக்காக வச்சு வாங்கி பீரோலையாவது வச்சுக்கோங்களேன். வேணாங்கிறல்ல, விட எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஓரமா போய் மூடிக்கிட்டு இரு. சரி சாரி, நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் போறேன். இவ விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேசாதுன்னு சொன்னாலும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளவுதான் நானும் அவளை அசிங்கப்படுத்துறது, எவ்வளவு அவமானப்படுத்துறது, என்னாலேயே முடியல. எனக்கே மனசுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. ஆனாலும் ஷி டிசர்வ் எவ்ரிதிங், அது வேற விஷயம். இருந்தாலும் டூ மச்சா போகுது எல்லாமே. ஒரு தடவை நான் சொன்னா கேட்க வேண்டியது தானே, எதுக்கு திரும்பி வரணும்? என்னால் இவளை முழு மனசோட ஏற்றுக்கவும் முடியல. விலகி நிற்கலான்னு பார்த்தா என்னை விட மாட்டேறா இவ. நான் என்னதான் பண்ணுறது? டார்ச்சராக இருக்கு எனக்கு இதெல்லாம். அத்தை மாமா தான் சொல்கிறாருன்னா நீங்களும்மா? ஐயோ அத்தை, அது எப்படி முடியும் உங்களால்? எப்படி நீங்கள் ஏன் பொண்டாட்டிக்கு வெளியே மாப்பிள்ளை பார்ப்பீங்க? இல்லை எனக்கு புரியல, சொல்லுங்களா?
கல்யாணம் வேணாமா ஆனால் பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லுவானா. இங்கே பாரு சந்தோஷ, இந்த பேரு உன் மாமா சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா. 3 மாசத்துல ஒரு முடிவு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நானே நந்தினிக்கு வெளியே மாப்பிள்ள பாப்பேன்டா. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சத்தை. எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கீங்க அவளை. அவள் எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா வேற. ஐ மீன், எனக்கு அவள் ஆல்ரெடி பொண்டாட்டி தான். எப்படி நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அத்தை? நீங்கள் மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் மாமா கிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ சும்மா சீனிங்கன்னு இருக்காம நாங்கள் சொல்கிறதே செய், அவ்வளோதான். ஒட்டுமொத்த குடும்பமும் டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. உங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு அழகாக பேசணும். நீங்கள் எதுக்கும் பிடி கொடுக்குற மாதிரி தரல, ரொம்ப பிகு பண்ணுறீங்க. அப்போ நாங்களும் ஒரு பெரியவங்களா முடிவு எடுக்க தானே செய்யணும். அதுக்கு தான் இந்த முடிவு எடுத்துருக்குறோம். இந்த முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை அத்தை. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஏப்பா இந்த பாரு, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் ஃபோனை வைக்கிறேன். சரிங்க அத்தை. சரியே, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை அத்தை, 1 மணிக்கு சாப்பிடுவேன். சரிப்பா, நேரத்தோட சாப்பிட்டு தண்ணியை குடி நிறைய. வெயில் அதிகமாக இருக்குது. அப்படியே சேர்லேயே உட்காந்துருக்காம அப்பப்போ எழுந்து நடன. சரிங்க அத்தை. சரிப்பா, ஃபோனை வச்சிடுறேன். என்னை டார்ச்சர் பண்ணணுங்கிறதுக்காகவே குடும்பமாக சேர்ந்து முடிவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? மாமா எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம்? நந்தினி எப்படி அவர் வெளியே கட்டி கொடுப்பாரு எனக்கு நிச்சயம் பண்ணிட்டு? அப்போ மட்டும் ஊரில் இருக்கிறவங்கலாம் வித்தியாசமாக பேச மாட்டாங்களா? இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்களா? என்ன லாஜிக்கோ அவருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு வேளை நான் சம்மதம் சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக அப்படி சொல்லி என்னை பயமுறுத்துறாங்க போல இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நந்தினி பேசின பேச்செல்லாம் ரொம்ப பெரிய பேச்சு. நான் போய் இன்னொரு பொண்ணை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டா அது எப்படி அவள் சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நான் தான் அவளுக்கு புருஷன் ஆயிட்டேனே. அப்படி இருக்கும்போதும் எப்படி அப்படியெல்லாம் அவளுக்கு யோசிக்க தோணுச்சு? எப்படி பேச தோணுச்சு? என்னை அவள் பேசியிருக்கவே கூடாது. அந்த வார்த்தை என்னை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, என்னை டார்ச்சர் பண்ணுது. என் மனசில் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு என்னால் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்காது. வாய்ப்பே இல்லை. பெரியவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடும். என்னால் தினம் தினம் அவளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. என்னால் முடியாது. என்னால் முடியவே முடியாது. நான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட அவகிட்ட போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டேன். பக்கத்தில் நிற்கிறதுக்கு, கையை பிடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டேன். என்னை பார்த்து அவள் இன்னொரு பொண்ணை என்ஜாய் பண்ணுறியான்னு கேட்குறா. இது எவ்வளோ பெரிய பேச்சு? இப்படிலாம் பேசியிருக்கலாமா? எவ்வளோ கோவமாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, அதுவும் என்னை பார்த்து. ஆஹா, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு நந்தினி. நீ என்னை என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், நான் நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நந்தினி. என்னால் மன்னிக்கவும் முடியாது. நீ இதுக்கு வருத்தப்படணும்டி, பயங்கரமாக வருத்தப்படணும். உன்னை பேசாமலே நான் டார்ச்சர் பண்ணுவேன்டி. ஒரு பிரச்சனையிலையும் நான் தானே வந்து நிற்கிறேன், நான் தானே வந்து உன்னை சமாதானப்படுத்துகிறேன். இந்த முறை நான் உன்கிட்ட வந்து நிற்க மாட்டேன். பாரு, இது எப்படி போனாலும் சரி, இது எப்படி போனாலும் சரி, 3 மாதம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, நான் வந்து நிற்க போகிறதில்ல. பாரு, கண்டிப்பாக நிற்க மாட்டேன்.